ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய ரைட்டப்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஒரு புத்தகம் படித்தா வந்து நிறைய ரைட்டப் போடுவாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதை பற்றி நிறைய ரைட்டப்ஸ் வந்து போடுவாங்க. பட் இப்போ தொடர்ச்சியாக வந்து ஒரு பேட்டியை பற்றி ரைட்டப்ஸாக வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது யாருன்னா வந்து நீயா நானா கோபிநாத் அவர்களும் பிரேம்குமார் 96 படத்தோட டைரக்டர், அவங்க 2 பேருமே பேசின அந்த ஒரு வீடியோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour இருக்க வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய ரைட்டப்ஸ் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக வந்து நிறைய விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதில் வந்து ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பேசுகிறதுல வந்து நிறைய வாதம் பண்ணுறது நிறையா இருக்குது. இப்படிலாம் இருக்க முடியுமா, இப்படிலாம் ஏமாந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, உஷாராக தான் இருக்கணும், நம்ம வந்து திட்டம்போடு தான் வந்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வந்து அவங்க பேசுனது வந்து கேள்வி கேட்டாலும், பட் ஆனால் அந்த கேள்விலாம் இப்போதைக்கு எதுவுமே கேட்காம தயவு செய்து இப்போ பேட்டியை பாருங்கள். பேட்டியை பார்த்துட்டு இப்படிலாம் இருக்க முடியுமா, தனிமையெல்லாம் இருக்க முடியுமா, ஒரு ஃபேமிலின்றதை எப்படி தனிமையெல்லாம் ரசிக்க முடியும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து அவங்க பேட்டியை பார்த்து நீங்கள் கேட்டாலுமே, பட் அதெல்லாம் எதுவுமே நினைக்காம தயவு செய்து அந்த பேட்டியை போய் பாருங்கள். அவ்வளோ மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறப்ப அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து அந்த ரைட்டப்ஸ்லாம் பார்த்துட்டு சரி போய் அந்த பேட்டியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, உண்மையிலே வந்து ஒரு 2 நல்ல உள்ளம் படைத்தவர்கள் வந்து ஒரு பேட்டி 2 பேர் உட்காந்து பேசினா எப்படி இருக்குமோ, ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேருமே வந்து உண்மையிலே வந்து நிறைய நல்ல உள்ளகம் படைத்தவர்கள் தான். நம்ம நிறைய அவங்களோட பேச்சுக்கள்லாம் வந்து பார்த்துருப்போம். நீயா நானா கோபிநாத் அவர்களாக இருக்கட்டும், பிரேம்குமார் அவரோட படங்களாக இருக்கட்டும், அவரோட ப்ரீவியஸ் இன்டர்வியூஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகாக சமூக அக்கறை உள்ள 2 பேர். ஸோ இந்த மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்களும் சமூக அக்கறையும் கொண்ட ஒரு 2 பேர் வந்து ஒரு பேட்டி எடுத்தால் இந்த மாதிரி தான் அந்த பேட்டி வந்து ரீச் ஆகும். ஏன்னா இந்த பேட்டி வந்து இவ்வளோ பிரபலமானதுக்கு காரணம் வந்து என்னதான் பிரேம்குமார் அவர்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து கோபிநாத் அவர்களுக்கு பதில் சொன்னாலும், கோபிநாத் அவர்களோட கேள்வி தான் வந்து அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு. அதனால தான் வந்து இவங்களுமே வந்து அவ்வளோ அழகான பதில் தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த பேட்டியில் எந்த இடத்துலையுமே வந்து இவங்களை ட்ரிகர் பண்ணும், இவங்களை இந்த இடத்துல வந்து நம்ம அட்டாக் பண்ணணும், கான்ட்ரவர்ஷியலாக வந்து ஒரு ஆன்சர் வந்து நம்ம அங்கேருந்து ரெடி பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த பேட்டி வந்து எல்லாத்துக்குமே ரீச் ஆகும். இல்லை இந்த நடிகரை பற்றி கேட்கணும், இல்லை இந்த டாப் 5 வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும், இவங்களுக்கே அவங்க கூட பிரச்சனை இதெல்லாம் பற்றி கேட்டால் அந்த ஒரு இன்டர்வியூஸ் வந்து இப்போ போயிருக்கிறதோட இன்னும் நல்லாவே போயிருக்கலாம். அதாவது ட்ரிகர் பண்ணி அந்த இன்டர்வியூ வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிற எவ்வளவோ கேள்விகள் இருந்தாலும் அவர் ரொம்ப ரொம்ப நேர்மையாக அழகாக சமூக அக்கறையோட உட்காந்துருக்கவங்களோட ரொம்ப ரொம்ப மதித்து அவ்வளோ அழகாக வந்து கோபிநாத் அவர் கேட்டாங்க. அவங்க எப்போவுமே அவங்க இன்டர்வியூஸ்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். எந்த ட்ரிகரு, எந்த ஒரு இன்டெரக்ட் அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்கும். அந்த மாதிரி நேர்மையாக ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. அதனால தான் இப்போ வந்து அந்த மக்கள் மூலியமாக வந்து அந்த இன்டர்வியூ வந்து நல்லாவே பரவிக்கிட்டே இருக்குது. நான் பார்த்தப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்து 2 நல்ல உள்ளங்களும், அதாவது 2 பேர் சமூக அக்கறையோட ஒருத்தங்க 2 பேர் உட்காந்து பேசினா எப்படி இருக்குமோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப பியூராக வந்து அந்த இன்டர்வியூ வந்து எல்லாத்துக்குமே ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் போய் முடிஞ்சால் பாருங்கள். ஸோ அதிலே வந்து நான் பார்த்துட்டே வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். நான் கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த இன்டர்வியூவில். சின்ன சின்ன விஷயம் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நிறைய கேள்வி கேட்குற விஷயம் இருந்தாலும், பட் விவாதம்லாம் பண்ணாமல் அழகாக அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கலாம், நிதானமாக இருக்கலாம். அவ்வளோ அழகாக அந்த இன்டர்வியூவில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம முழுக்க விவாதம் தான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பார், நிம்மதியை பற்றி பேசிப்பார். இரவு ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சொல்லியிருப்பார், எனக்கு இரவு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப நிம்மதியை கொடுக்குது, அங்கே உள்ளவங்க யாருமே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அவங்க பாட்டுக்கு ஒன்று நினச்சி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நான் பாட்டுக்கு வந்து அமைதியை போயிட்டே இருப்பேன். அதனால தான் வந்து எனக்கு இரவும் தனிமையை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குது. எனக்கு தனிமை ரொம்ப ரொம்ப பிடிச்சனால தான் என் படத்தில் வந்து 2 கேரக்டர் வச்சுமே வந்து நான் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி மெய்யழகனை பற்றி சொன்னார். ஏன்னா நான்லாம் மெய்யழகன் வந்து பார்த்தேன், ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் 2 வாட்டி வந்து பார்த்தேன். நிறைய அதை வச்சு ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு இருப்பேன் வாட்ஸ்அப்பில். என்னை சார்ந்தவங்களுக்கு அது தெரியும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 2 பேரை பேச மட்டுமே வச்சு அவ்வளோ அழகாக கொண்டு போய் நம்ம லைஃப்பில் நிறைய பேரை வந்து சின்ன சின்ன விஷயம் நமக்கு நிறையா பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு பெரிய இம்பாக்ட் ட்ரை பண்ணியிருக்கும். பட் அவங்களாம் மறந்துட்டு வந்திருப்போம். அவங்கள பற்றிலாம் நிறைய நினைக்க வச்சுச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் அந்த ஒரு சைடில் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறப்ப எனக்கு வந்து தனிமை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து 2 பேரை மட்டுமே கதை பண்ணுறேன்னு எனக்கு தோணுது அப்படின்றதையுமே சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக வந்து இருந்திருக்காரு, சினிமாட்டோகிராஃபராக வந்து இருந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சினிமாவுக்கு வந்தார். அதுக்குமே வந்து ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரிலாம் இருந்தப்போ வந்து அங்கே உள்ள ஒரு சஜஷன் தான் வந்து சொன்னார், நீ கதையை வந்து எப்படி வேணாலும் மாற்றலாம், பட் இந்த ஃபோட்டோகிராஃபின்றது இப்போ வந்து சிங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோ 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே தான் பண்ணும், அதனால் நீ அங்கே புகுட்டு போயிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய அட்வைஸ் கொடுத்தாங்க. அந்த அட்வைஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் நான் சினிமா பக்கத்து வந்தேன் அப்படின்றாரு. ஸோ அதனால தான் வந்து அவரோட அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அவர் நிறைய அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பொறுமையை பற்றியும், நிதானத்தை பற்றியும், அமைதியை பற்றியும் நிறைய வந்து சொல்லியிருப்பார். இன்னும் வந்து
தனிமையாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து தனிமையாக இருப்பேன். நிறைய வந்து டிராயிங்ஸ் வந்து வரைவேன். எங்கள் அப்பா வந்து நர்சரி ஸ்கூல் வந்து வச்சுருந்தாரு. அது ஒரு 8 வருஷம் நடத்திட்டு இருந்தார். ஸோ அப்போ நான் ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு அந்த நடக்கிற விஷயம்லாம் பார்ப்பேன். எங்கள் ஊர் தஞ்சாவூர்ன்றனால அந்த ஊரில் உள்ள அந்த அதாவது சிங்கம்புலியை தவிர எல்லா சின்ன சின்ன பறவைகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன விலங்குகளாக இருக்கட்டும், எல்லாமே அந்த போர் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்து ரசித்தனால தான் வந்து என்னோட படத்துலேயும் வந்து அவ்வளோ அழகான ஃப்ரேம்ஸ்லாம் நான் கொண்டு வரேன். அதனால தான் நான் ஃபோட்டோகிராஃபராகி மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பார். அந்த மிருகங்கள்லாம் வந்து ஏன் உங்கள் படத்தில் அந்த ஃபோட்டோகிராஃபில் நல்லா இருக்குன்னு கேட்டதுக்கு அவர் வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்து அந்த டிராயிங்ஸு, அந்த சின்ன சின்ன அனிமல்ஸ், பறவைகள்லாம் பார்த்து பழகிறதுனால எனக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஏன்னா நான் தனிமையில் தான் நான் இருப்பேன் அப்படின்றதுமே வந்து சொல்லுவார். இன்னொன்று வந்து மனுஷங்கள்கிட்ட வந்து நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. யாருமே நம்புறதில்ல. எல்லாமே வந்து இவன் எப்படி இருப்பான், இவன் நம்மளை ஏமாற்றிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு சந்தேக பார்வையோட தான் வந்து எல்லாமே பழகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பழகவே கூடாது. சந்தேக பார்வையே இல்லாமல் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக பழகுங்க. ஏமாந்துட்டா வந்து ஏமாற்றிட்டு போகட்டும், பரவாயில்ல, இன்னும் 500 ரூபாய் ஏமாறுவோமா, 1000 ரூபாய் ஏமாறுவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. பட் இது விவாத பொருளாக மாறினாலுமே ஆனால் அவர் சொல்கிறப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஏன் வந்து ஒருத்தங்களை வந்து ஃபில்டர் வச்சு பழகுறீங்க, ஜாலியாக பழகுங்க. சப்போஸ் அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னா ஓகே, நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. மனிதர்கள் மேலே வந்து நம்பிக்கை வைங்க. இப்போ தான் நமக்கு வந்து மேப்பு, ஜிபிஆர்எஸ் அது இதுன்னு இருக்குது. அதுக்கு முன்னால் வந்து சும்மா ஒரு நோட் புக் வச்சு தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். அங்கே உள்ளவங்க அவங்கவுங்க பாஷை பேசுவாங்க, ஆனால் நமக்கு புரியும். அப்படியே நம்பி நம்ம போயிட்டே இருப்போம். இப்போ தான் வந்து நிறையா அந்த மேப்பு, ஜிபிஆர்எஸ், மொபைல் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் மனுஷங்களை வந்து நம்புங்க. இப்போ மனுஷங்களை வந்து நம்புறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து மனுஷங்களை வந்து நம்ப ஆரம்பிங்க. ஃபில்டர் போட்டு பேசாதீங்கன்னு சொல்லுவார். அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து மனுஷங்கள்ட்ட வந்து அன்பு வந்து நிறையா கிடக்கு. அது கொட்டி கிடக்கு. அதை நம்ம தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து அன்பு காட்டுவாங்க. அந்த டயத்தில் நமக்கு அவங்க அன்பு காட்டுறது வந்து புரியாது. ஸோ நம்ம பக்கத்துலேயே வந்து இருப்பாங்க. அவங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கனால வந்து அவங்களோட அன்பு புரியாது. நம்ம அவங்கள விட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போகும்போது வந்து ஆஹா எவ்வளோ அன்பு காட்டினாங்களே, நம்ம அவங்கள பற்றி புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு நமக்கு அது தோணிக்கிட்டே இருக்கும். பட் மறுபடியும் அந்த அன்பு உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைக்கும் போது அந்த அன்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அன்பை வந்து இழந்துடாதீங்க. அதனால் மனிதர்கள் இருந்தது நம்ம சுற்றி இருக்கவங்கள்ட்ட வந்து அன்பு வந்து நிறையவே இருக்குது. நம்ம தான் அதை வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. பட் ஆனால் நம்ம அவங்கள விட்டு விலகும் போது அந்த அன்பும் தெரியுது. மறுபடியும் அவங்கள்ட்ட வந்து சேரும் போது அந்த அன்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கவனமாக இருங்க. மறுபடியும் அந்த அன்போட வேல்யூ தெரியாமல் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் எழுதி வச்சது எனக்கே வந்து டக்குன்னு மறந்து போயிடுது. ஸோ அப்புறம் வந்து அவரோட 96 படத்தில் வந்து அந்த யமுனை ஆற்றில் பாட்டை வந்து ஏன் வந்து நீங்கள் அந்த ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னு கேட்டுறப்ப நான் வந்து 2 இடம் வந்து பிளான் பண்ணேன். ஸோ எந்த இடத்துல வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் எதிர்பார்க்காம ராமுமே எதிர்பார்க்காத இடத்துல வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. அதனால தான் வந்து நான் அந்த இடத்துல வந்து வச்சேன். பட் ஆனால் அதுக்கு இன்னொரு இடத்துல கூட நான் வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். அது எந்த இடம் அப்படின்னா வந்து அந்த ஹோட்டலில் விட்டுட்டு அவங்க போகும்போது வந்து இவர் தான் போகிறாரே, நமக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் பேசவும் இல்லை. ராமுமே வந்து ஒரு பெரிய கேப் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் அந்த பாட்டு பாடிட்டு நம்ம பேசணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி பாட்டு மூலியமாக சொல்லுவோன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் விட்டுட்டு அந்த கிளம்புறப்ப நான் அந்த பாட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தேன். பட் அதை விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கரண்ட்லாம் போகல அந்த இடத்துல வச்சுன்னு சொல்லி அதையுமே சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி வந்து ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணாரில் ஒரு பெட்டி இருக்குல்ல அந்த படத்தில், அதை சொல்கிறாரு. அது வந்து அவரோட பெட்டியாம். அவரோட லைஃப்பில் வந்து அவங்க அப்பா துபாய் அது அப்ராட்டில் இருந்தப்போ அவர் கொண்டு வந்துட்டு அந்த பெட்டி வந்து இவங்க வீட்டில் தான் இருக்குமா. அதில் வந்து இவங்களோட இவங்களும் இவங்க அண்ணனோட சின்ன பொருட்கள் எல்லாமே அதில் வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த 96 படத்தில் வந்து அந்த பெட்டி அந்த ஜானுவோட அவங்க 2 பேர் லவ் சீன்ஸ்லாம் வந்து அதை காட்டுறப்ப அப்போ சேர்த்து வச்ச பொருள்லாம் எடுத்து காட்டுவாங்களே திரிஷாட்ட விஜய் சேதுபதி. ஸோ அப்போ அந்த பெட்டி வந்து இவரோட ஓன் பெட்டியாக அவங்க அப்பா கொடுத்ததான். ரொம்ப ரொம்ப பழைய காலத்து வந்து பெட்டியாக. அதில் வந்து இவங்க 2 பேரும் நிறைய பொருட்கள் வந்து இருக்குமா. ஸோ அந்த மேலே காமிக்கிற அந்த ஒரு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து அந்த படத்துக்காக வச்சு தான். அது கீழே உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து இவரோட இவங்களும் இவங்க அண்ணனும் யூஸ் பண்ண சொந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை பற்றி வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரங்க் பெட்டி அப்படின்றது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கடந்த காலத்தை வந்து நீங்கள் ஏன் வந்து மறக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் கடந்த காலத்தை வந்து மறக்காதீங்க. ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் ஓகே அதை விட்டு வெளியே வாங்க. பட் ரொம்ப ரொம்ப எமோஷனாக உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் மறக்காதீங்க. அது வந்து உங்களை இப்போ உள்ள நிகழ்காலத்தை வந்து வழி நடத்தும். ஸோ அதனால் வந்து ஏன் வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டோன்னு நினைக்கிறீங்க. சில விஷயத்தை மறக்காமல் இருக்கிறது நல்லது தான். அந்த ஒரு ரொம்ப ரொம்ப எமோஷனாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிறது வந்து மறக்கும்னு நினைக்காதீங்க. அது வந்து உங்களை எதிர்காலத்தை வந்து உங்களுக்கு வழிநடத்துறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அதை மறந்துட்டு வர்றதுல பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் வந்து மறந்துட்டு வரணும்னு நினைக்காதீங்க. அது வந்து சில உங்களோட இப்போ உள்ளதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அழுகையை பற்றி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து ஆம்பளைங்கன்னாவே வந்து அழுகக்கூடாது, அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப தைரியமாக தான் இருக்கணும், பெண்கள் தான் வந்து அழுகணும்னு சொல்லிட்டு நம்ம சமுதாயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப இப்படி ஒரு இது இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய தைரியமான பேர் வந்து அழுதுருக்காங்க. தைரியமான ஆம்பளைங்கள் சொல்லி நான் நினச்சவங்களாம் முன்னாடியே 4-5 வாட்டி அழுதுருக்காங்க. எங்கள் அப்பாவே வந்து அழுதுருக்காரு. அதனால் வந்து அழுகன்றது வந்து சிரிப்பு வந்து எப்படி ஒருத்தங்களுக்கு வந்து ஒன்று இருக்கோ, அதுமாதிரி வந்து வேதனைப்படுறதுன்னு சொல்லி எப்படி ஒன்று இருக்கோ, அதுமாதிரி வந்து அழுகையுமே வந்து ஒரு மனுஷனுக்கு உள்ள வருது. யாருக்கெல்லாம் வந்து இதயம் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து அந்த உள்ளம் இருக்கோ அவன் கண்டிப்பாக அழுகுவான். அதனால் வந்து ஆம்பளை நீ இப்படி அழுகலாம்
ஆம்பளைன்னு அழுகக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பொய். ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. அழுகிறதுல வந்து எந்த தப்புமே இல்லை. அது இப்போ நம்ம உடம்புல வந்து எப்படி வந்து நமக்கு கோவம்னு சொல்லி ஒன்று சின்னதாக வருதோ, அதுக்கப்புறம் வந்து அந்த இதயம்ன்றது இருக்குல்ல, அதுலேருந்து நிறைய எமோஷன் வருதோ, அதேமாதிரி வந்து அழுகையுமே வந்து அது ஒரு எமோஷன் மாதிரி. அது நம்ம உடம்புல இருக்குது, அது கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அது வந்து ஆம்பளைங்க அழுகுறனால எந்த ஒரு தப்புலாம் இல்லவே இல்லை. அது வந்து ஒன் ஆஃப் அந்த ஒரு பர்சனோட ஒரு நல்லது தான் அது அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு எமோஷனை வெளிப்படுத்துனால, அவன் அன்பை வெளிப்படுத்துனால, அதுவுமே அன்பு வெளிப்படுத்துறதுக்கு அது அழுகையுமே இருக்குது. அதனால் அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க பெருசாக. யார் சொன்னாலுமே வந்து ஆம்பளைங்க அழுகக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. அதனால தான் என் படத்தில் வந்து ஆம்பளைங்களோட அழுகெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழுகனாலும் சின்னதாக ஒரு அழுகை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த எமோஷன் கனெக்ட் ஆகிருப்பேன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் சொல்லுவாங்க, அந்த யாருக்கெல்லாம் இதயம் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து மனசு இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து கண்ணீர் இருக்கோ, கண்டிப்பாக அவங்க அழுவாங்க அப்படின்னாரு. அப்புறம் சத்யஜித் அவர் சொன்னார், நான் இப்போ எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து எவ்வளோ பொறுப்பாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். சும்மா மட்டும் நம்ம படம் எடுக்க வந்துடல. சத்யஜித் வந்து ஒரு பெரிய பெரிய டைரக்டர். நீங்கள் அவரை போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து அவரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹாலிவுட் டைரக்டர் கூட வந்து சத்யஜித் படத்தை இன்ஸ்பயர் ஆகி வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய டைரக்டர் அவர். ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஒரு படம் வந்து எப்படி நம்ம கைக்கு வருது அப்படின்றதுக்கு வந்து அவரோட படங்கள்லாம் பார்த்து நிறைய நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அதனால தான் நான் படம் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப பொறுப்பாக இருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. அது பப்ளிக்கு போய் ரீச் ஆகணும். அதனால் ரொம்ப ரொம்ப நான் கவனமாக ரொம்ப ரொம்ப பொறுப்பாக இருக்கிறது காரணம் வந்து அந்த சத்யஜித் அவங்களோட படங்கள்லாம் பார்த்த காரணம் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நான் இந்த படம் எடுத்தேன், அதில் சில விஷயத்தை வந்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி கட் பண்ண சொன்னாங்க. ஆனால் எல்லாமே வந்து ஓடிடியில் பார்க்குறாங்க. ஓடிடியில் பார்த்து படம் சூப்பராக இருக்குது, நான் தேட்டரில் வந்து பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. நம்ம யார் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஸ்லோ படம்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த ரொம்ப ரொம்ப எமோஷனெல்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறோமோ, அவங்களே வந்து ஓடிடியில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அப்படின்றக்கப்ப நம்மளாக தான் நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம நினச்சிக்கிறோம். நமக்குமே எல்லா எமோஷனுமே இருக்குது. அதனால் வந்து ஆடியன்ஸ் வந்து ரெடியாக தான் இருக்காங்க. நீங்கள் நல்ல படத்தை கொடுத்து அவங்க பார்க்குறதுக்கு வந்து ரெடியாக தான் இருக்காங்க. ஐயோ அவங்க ஃபாஸ்ட்டாலாம் மாறிட்டாங்க, இந்த மாதிரி கதைலாம் இனிமேல் வந்து படம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்களாவே நினச்சிக்காதீங்கன்றதையுமே வந்து சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், அதை பற்றி அந்த டைரக்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த டைனோசர் படம்லாம் எடுத்தார்ல, அவரை பற்றி வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து அவரோட படம் எல்லாமே வந்து வித்தியாசம் இருக்கும். டைனோசர் எடுத்து எடுப்பார், அப்புறம் வந்து ஒரு கேமிங்கை பற்றி எடுப்பாருன்னு சொல்லி வித்தியாசமாக வந்து படம் எடுப்பார். ஆனால் அவர் படத்தில் வந்து ஒரு கோர் எமோஷன் வந்து எப்போவுமே வந்து கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன், அவர்கிட்ட திருடின விஷயம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அவ்வளோ அழகாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து நிறைய வித்தியாசமான படம்லாம் எடுத்திருக்காரு. டைனோசர் வச்சுலாம் வந்து அவர் தான் வந்து முத படம் எடுத்தவர் அந்த ஸ்டீஃபன். ஸோ அவர் நான் சொல்லியிருக்காருன்னா, படம் வந்து வித்தியாசமாக இருக்கலாம், பட் அதில் உள்ள எமோஷன் வந்து கரெக்டாக இருக்கும். என்னோட படத்துலையுமே வந்து இப்போ நான் வந்து 96 வந்து ஒரு லவ் படம் எடுத்தேன். மேலகன் வந்து வேறு மாதிரி ஒரு படம், மேல் பாண்டிங் வச்சு எடுத்தேன். இப்போ நான் அடுத்து எடுக்க படம் வந்து ஃபகத் ஃபாசிலை வச்சு ஒரு த்ரில்லரும் ஒரு ஆக்ஷன் படமும் எடுக்கிறேன். என்ன தான் ஜானர் மாறினாலும் பட் எனக்கு எமோஷன் டச் இருக்கும்னு வந்து ஒரு சர்வைவல் ட்ராமா எடுக்கிறேன். அதில் வந்து ஒரு 9 பேர் இருப்பாங்க, அந்த 9 பேர் வந்து படம் ஃபுல்லாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று ஃபகத் ஃபாசில் அவங்க கூட எடுக்கிறது வந்து அந்த ஆக்ஷன் த்ரில்லருமாக எடுக்கிறேன். ஸோ இவர் அமைதியான டேரக்டர்னு சொல்லிட்டு என்னை ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அப்படிலாம் இல்லை, அந்த கதை எனக்கு தேவைப்படுது, அதனால் எடுக்கிறேன். ஃபகத் ஃபாசிலுக்குமே வந்து அந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. 3வது ஒரு படம் சொன்னார், அது வந்து அவரோட 5வது 6வது படம் இருக்குமா. அது என்னென்னா வந்து லவ் ஸ்டோரியாம், ஹீரோயினே இல்லையா. ஸோ ஹீரோயினே இல்லாமல் லவ் ஸ்டோரி எடுக்கிறேன். நான் வந்து ஹீரோயினே இல்லாமல் லவ் ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கல. அந்த கதை வந்து அது நிர்பந்தப்படுது, அதனால் எடுக்கிறேன். நான் எப்போவுமே வந்து ஒரு நாவலாக தான் ஒரு படத்தோட கதையை வந்து எழுதுவேன். அந்த நாவலை எழுதி அதை வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கொடுத்துருவோம். அவங்க வந்து சீன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. நான் எழுத உட்கார்றப்ப எனக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு 2 மாதம் எழுதிக்கிட்டே இருப்பேன். அந்த கேரக்டர் வந்து நான் எழுதுகிற கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமா கையை பிடிச்சிப்பேன். அந்த கேரக்டர் வந்து என்னை வந்து அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த பேட்டியை வந்து ரொம்ப ரொம்ப நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எழுதுகிறப்போ வந்து நான் வந்து அந்த படத்தை வந்து எழுதுகிறப்போ வந்து நான் மேனிப்புலேட் பண்ணிலாம் எழுத மாட்டேன். ஸோ இப்படி இருந்தால் இப்படி வரும், அப்படி இருந்தால் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி அந்த மேனிப்புலேட் பண்ணியோ இல்லை டெக்னிக்கலாகவோ வந்து நிறைய விஷயத்தை எழுத மாட்டேன். நான் வந்து ஏதாச்சும் ஒரு படத்தோட கதை எழுதுனா நாவலாக எழுதி அதுக்கப்புறம் அதை தான் வந்து நான் ஷூட்டிங் எடுத்துகிட்டு போய் லாஸ்ட் வரையும் அந்த வந்து நாவலாக எழுதின புத்தகம் தான் இருக்கும். ஒரு கதையை வந்து மேனிப்புலேட் பண்ணியோ இல்லை வந்து ஒரு டெக்னிக்கலாகவோ வந்து நான் எப்போவுமே அணுகவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அந்த கதையில் உள்ள கேரக்டர் மூலிமா அவங்க எப்படி பயணிக்கிறாங்களோ அது மூலியமாகவே பயணிக்கிற மாதிரி தான் நான் அணுகுவேன்னு சொல்லி அதையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ தனிமை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து என்னோடய கேரக்டர்லாம் வந்து மினிமம் கேரக்டரை வச்சு படம் எடுக்கிறேன் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆடியன்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் நினைக்கிறாங்க நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எல்லாமே நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணுவோன்னா, என்னன்னாலும் வீட்டு சாப்பாடுமே வர மாட்டேங்குது. என்னன்னாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சாப்பிட்டா இது அப்படியே எங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே பழக்கம் இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போனால் என்ன தான் அப்பப்போ வெளில போய் சாப்பிட்டாலுமே சில இடத்துல வந்து நமக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்தால் இது எங்கள் வீட்டு சாப்பாடுமே இருக்குது, இது எங்கள்
எங்கள் அம்மா சமைச்ச மாதிரியே இருக்குல்ல, இது எங்கள் பாட்டி சமைச்ச மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டு சாப்பாடு மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும் தான் என்னோட ஆசை. என் படங்கள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட படங்களை பற்றியுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து நம்மளோட வரலாறுகளை வந்து நிறையா வந்து மறந்துடுறோம். நமக்கு இவ்வளோ இலக்கியம் இருக்குது, இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, நம்மளோட வரலாறு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு, அதை மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்கும். நம்ம வரலாறுகளை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். படத்தில் காட்டுறப்போ உங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகாமல் போகிறதுக்கு என்னென்னா வந்து நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, நம்மளோட தமிழர்களோட வரலாறு என்னன்னு சொல்லி நம்ம தெரியாமல் விட்டுட்டோம். அதனால தான் சில சீன் பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்குப்பான்னு சொல்லிட்டு நம்ம அதை கட் பண்ண சொல்லிடுறோம். இது அதை வந்து கடந்து போயிடுறோம். ஆனால் நம்மளோட வரலாறு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அதுக்கு நிறைய புத்தகங்கள் சாட்சியாக இருக்குது, கல்வெட்டுகள் சாட்சியாக இருக்குது, இலக்கியம் சாட்சியாக இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சாட்சியாக இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இப்போ பயணிக்க முடியும் கரெக்டாக. அதை நம்ம தெரிஞ்சிக்காமல் அடுத்த 2 ஜென்ரேஷன் வந்து அப்படியே விட்டுருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளோட வரலாறை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டு கதையை பற்றி சொன்னாங்க. என்னென்னா வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்திருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி எல்லா வேலையுமே செய்யணும். அந்த கிளாப் அடிக்கணும்னு சொல்லுவாங்க, க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க, எல்லா வேலையும் பண்ணால் தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிம்பாங்க. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கணும். பட் அவர் டைரக்டர் ஆக போகும்போது அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப தேவை. ஒருத்தர் வந்து எப்போ ஏதாச்சும் கேள்வி கேட்டாலும் அதை கட் பண்ணிட்டு வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பார். ரொம்ப ரொம்ப ஸ்பீடாகவே இருந்துகிட்டு இருப்பார். எங்ககிட்ட உட்காந்து அவர் பேசினதே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணார், என் ஃப்ரெண்டு ஒரு நாள் அவனை ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு காலையிலேருந்து மதியானம் வரையும் உட்கார வச்சார். இதே மாதிரியே வந்து ஒரு வாரம் செஞ்சார். எதுவுமே பேசலை, எதுவுமே கேட்கல. ஏன்னா கேட்டால் தான் நீ ஓடி போயிடுற, நீ உட்காருன்னு சொல்லி ஒரு வாரம் வந்து உட்காரவே வச்சுட்டு இருந்தார். அப்போதைக்கு தான் வந்து அவருக்கு தெரிஞ்சு, நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கப்போ வந்து இவ்வளோ ஸ்பீடாக இருந்தோம். டைரக்டர் ஆனவன் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானமும் வேணும். அப்போ தான் நம்ம நினச்ச செயலை வந்து கரெக்டாக அழகாக கொண்டு போக முடியும். ஸோ அந்த பொறுமையும் நிதானமும் அவர்கிட்ட இல்லவே இல்லை. எப்போவுமே வந்து பரபரப்பாக இருந்துக்கிட்டே இருந்தார். ஸோ அவர் அந்த ஒரு வாரம் உட்கார வச்சு வந்து அவர் அழகாக வந்து அவருக்கு பொறுமை என்ன, நிதானம் என்ன, இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் வந்து என்ன வித்தியாசம், எப்படி இருக்குன்றதை வந்து அவ்வளோ அழகாக சொல்லி வச்சாங்க. அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக, ரொம்ப ரொம்ப அவசரமாக, ரொம்ப ரொம்ப திட்டமிட்டுக்கிட்டு, ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணிட்டு தேவையில்லை. அது பாட்டுக்கு வாழ்க்கை போகிற இடத்துல வந்து அப்படியே அழகாக போகலாம். ஸோ நிதானமும் பொறுமையும் வந்து இருக்கணும் அப்படின்றதையுமே வந்து அவர் அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி வந்து அந்த நம்ம வந்து மேரேஜ்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அதுவுமே வந்து அந்த மேரேஜ் ஹாலில் நடக்கிறத சொல்லியிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எல்லா வேலையுமே மேரேஜ் ஹாலில் செய்வாங்க. காசு வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க கையில் உள்ள காசை கொடுத்து டக்குன்னு போயிட்டு இருப்பாங்க. மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பொறுப்பு எடுத்துருப்பாரு. அவர்கிட்ட இருந்தால் கணக்கு வழக்கெல்லாம் வாங்கிப்போம். பட் ஆனால் ஒருத்தர் இலை போடுவார், தண்ணி எடுப்பார், தால்ச்சா ஊற்றுவார், இங்கிட்டு போவார், அங்கிட்டு போவார், எல்லாம் பண்ணுவார். நம்ம நினைப்போம் வந்து கேட்ரிங் ஒர்க் பண்ணியிருக்கார் அந்த ஆள் போல் அப்படின்னு. ஆனால் அவர் பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான சொந்தக்காராக இருப்பார். இல்லைன்னா சொந்தக்காரங்களே ரொம்ப தூரத்து சொந்தமாக இருப்பார். ஆனால் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பார்ப்பார். அவரையும் நம்ம கவனிக்கணும். அவரை நம்ம கவனிக்காம விட்டுறோம். ஒரு 10 வெரைட்டி இருந்துச்சுன்னா அவர் உட்காரும்போது 5 வெரைட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எனக்குலாம் நிறைய ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் வந்து எப்போவுமே ஒரு சொந்தக்காரங்க வருவாங்க. ரொம்ப நெருக்கமாலாம் இல்லை, ஆனால் அவங்க வருவாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. காலைல கிச்சன் நிற்பாங்க, ஒரு 100-150 இட்லி ஊற்றுவாங்க. மதியானம் எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்குவாங்க. நைட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப பிளட் ரிலேஷன்லாம் எதுவுமே இல்லை. பிளட் ரிலேஷன் ரொம்ப உள்ளவங்க கூட அந்தளவுக்கு நின்று வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க எந்த கல்யாணத்துக்கு எங்கள் சொந்தக்காரங்க இருந்தாலும் வருவாங்க, ஃபுல்லாக நின்று வேலை பார்ப்பாங்க. யாரை பற்றி எதை பற்றியுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு இறங்கி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இவர் பேசுகிறப்ப நமக்கு நிறைய விஷயம் இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, எல்லாம் நம்மளை சுற்றி உள்ள நடக்கிறதானே இவர் வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதுக்கு இவ்வளோ அழகாக வந்து இவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் அந்த இன்டர்வியூவில் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா நீங்கள் தாராளமாக அந்த இன்டர்வியூ வந்து போய் பாருங்கள். அவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் வந்து அதில் நிறையவே இருக்குது. அதுமாதிரி வந்து அந்த மெய்யழகன் படத்தில் வந்து ஒரு சின்ன சீன் இருக்கும். அதாவது சொந்தக்காரங்க ஏமாற்றிட்டாங்க, அதனால தான் வந்து அந்த வீடை விட்டு நான் பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி அது வந்து இவரோட லைஃப்பில் நடந்தது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த 4 பேர், அந்த சொந்தக்காரங்களில் 4 பேர் சொன்னாங்களா, அதில் வந்து ஒருத்தர் கால் பண்ணுறாராம். மெய்யழகன் படம் பார்த்துட்டு அவர் கால் பண்ணுறாராம். கால் பண்ணி எந்த விதமான தப்பான விஷயம் பேசவே இல்லையா. கால் பண்ணிவிட்டு ஓகே நல்லா இருக்கியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயங்கள் மட்டும் பேசிட்டு வச்சுட்டாராம். ஸோ என் படம் வந்து இப்படி மாற்றிருக்கு பாருங்கள். ஒரு 4 பேர் அண்ணன் தம்பி எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை தான் வந்து நாங்கள் அந்த வீட்டை விற்றுட்டு சொத்து தகராறுலாம் வந்து நான் வெளியூரில் போயிட்டேன். அதனால தான் வந்து சொந்த ஊர்லேயே ரூம் எடுத்து தங்குறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். அந்த கஷ்டம் வந்து அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். சும்மா எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கு வந்து இதுதான் க்ளீன் ஷேவ் சீனாக இருக்கடா, கிரிஞ்சாக இருக்கடான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அங்கே உள்ள எமோஷனான அந்த பர்சனுக்கு தான் அந்த வழி தெரியும். பட் ஆனால் இப்போ பாருங்கள், என் படத்தை பார்த்தோன்னே வந்து அந்த 4 பேரில் ஒருத்தருக்கு எனக்கு கால் பண்ணி நல்லபடியாக பேசிட்டு வைக்கிறாரு. இதுதான் ஒரு மாற்றம். இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கொடுத்தாலே நான் போதும் அப்படின்றதுமே சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக தேவையில்லை. இதுக்குமே சொல்லுவாங்க, எப்போவுமே நம்ம உஷாராக இருக்கணும், திட்டம் போடணும் அப்படிலாம் இல்லை. ஏமாலியாக இருக்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் உஷாராக இருக்கணும்னா உட்காந்தேன்னா நீங்களும் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சில விஷயங்கள் ஏமாந்தால் சில விஷயம் கற்றுக்கலாம். அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் எல்லா மனிதர்களுமே வந்து ஏமாற்றுறவங்க இல்லை. இங்கே வந்து மனிதர்கள் நம்பாதீங்கன்னு அப்படியே சொல்லி வச்சிடுறாங்க. நம்மளை சுற்றி நிறையா நல்ல மனிதர்களுமே இருக்காங்க. அதையுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஏமாற்றவும் மாட்டாங்க. அதனால் வந்து அதுவுமே நீங்கள் ஏமாந்தவங்கள இருக்கிறது கூட பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அதுவுமே ஒரு வீட்டில் நல்ல
நல்லது தான் அப்படின்றதையுமே அப்படி வந்து உஷாராக இருந்து நம்ம என்ன பெருசாக என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்றதுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இருப்பார் ஒரு ரைட்டர் வந்து ஒருத்தர் இருந்தாராம். ஸோ அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருக்காரு. இவர் வந்து பெரிய ரைட்டர். அவர் புத்தகங்கள்லாம் படித்தோன்னே வந்து நான் இந்த புத்தகம் உங்கள் தான் நான் நிறையா படிச்சிருக்கேன்னொன்னே, ஆமாப்பா இந்த புத்தகத்தில் இந்த சீன் இங்கே பாரு, இந்த சீன் இங்கே பாரு அப்படின்னோடனே, ஏன் இதுக்கெல்லாம் நீங்கள் காப்பி ரைட்லாம் கேட்கலையா, இவங்க உங்கள் கதையை எடுத்து எழுதிருக்காங்களே நீங்கள் எதுவும் கேட்கலையானோடனே எடுத்து முடிச்சோன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அதனால் என்ன அவங்க நீங்கள் எதுவுமே பண்ணலையானா என்னத்தப்பா பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுறலாம், எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகட்டும், நமக்கு என்ன கதையாக இல்லை, ஆகாயம் எடுத்துருவானேன்னு சொல்லி பரபரப்பாக நான் பார்த்து எழுதுனா எனக்கு இயற்கையாக எழுதுறது வராது, பரவாயில்ல அவன் எடுத்துகிட்டு போட்டு என்ன பண்ணுறது, நான் அடுத்து நிறைய கதைகள் இருக்குது, நான் அந்த கதையை உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அதனால் வந்து ரொம்ப பரபரப்பாகவோ ரொம்ப உன்னிப்பாகவோ ரொம்ப திட்டமிட்டோ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணியே வந்து இருக்க தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு வாழ்க்கை போகிற ஓட்டத்தில் வந்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுவே நம்மளை சரியான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகும். ரொம்ப திட்டமிட்டு நமக்கு ஏதாச்சும் பெருசாக கிடச்சிச்சின்னா பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் எதுவுமே கிடைக்குமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு மொத்த இன்டர்வியூமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. எப்படி அந்த இன்டர்வியூ பார்க்குறப்பே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப பொறுமையும் நிதானமும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இருந்துச்சு. இந்த வாழ்க்கை வந்து எவ்வளோ கிஃப்டடு அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இன்னொன்று வந்து நம்மளை சுற்றி உள்ளவங்க வந்து சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணாங்கன்னா நம்ம எவ்வளோ கவனிக்கணும் அப்படின்றதுமே தோணுது. ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காமல் சில விஷயத்தை கொஞ்சம் அமைதியாக இருந்து டீல் பண்ணிக்கலாமே அப்படின்றது தோணுச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள் அந்த இன்டர்வியூ, நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த இன்டர்வியூ பாருங்கள். அந்த லிங்கை கூட நான் எடுத்து வைக்கிறேன். பட் அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக நிம்மதியாக சந்தோஷமாக வந்து ஒரு இன்டர்வியூ பார்க்குறது. ரொம்ப கனமாக இருந்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ பார்த்தா அப்படியே ஒரு காமம் வைங்க, அந்தளவு நல்லாயிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் மெய்யழகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்த உண்மையாலே மெய்யழகனாக இருந்த பிரேம்குமார் அப்படின்றவரும் நல்ல அழகான கேள்விகள் மூலியமாக வந்து ரொம்ப பொறுமையாக பதில் சொல்ல வச்ச கோபிநாத் அவர்கள். இந்த 2 பேரால் தான் வந்து அந்த இன்டர்வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்து அதுக்கு அந்த விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குது இன்டர்வியூ, சூப்பராக இருக்குது இன்டர்வியூ, ஒரு பெரிய நாவல் படித்த மாதிரி இருக்குது, ஒரு பெரிய அழகான கவிதை படித்த மாதிரி இருக்குது, ஒரு அழகான நல்ல மனுஷங்களை படித்த மாதிரி இருக்குது. ரொம்ப பெயினாக இருந்துச்சு இந்த இது பார்க்குறப்போ வந்து ரொம்ப நல்ல தெரப்பி. அந்த தெரப்பி இப்போ ஒரு தெரப்பி தேவைப்பட்டு என்ன பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு எனக்கு அவ்வளோ காசு கொடுக்கணும், பட் ஆனால் இது வந்து எனக்கு ஒரு நல்ல தெரப்பியாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வந்து அதில் கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இந்த 1 மணி நேரத்துலேயே முடிஞ்சு, இன்னும் ஒரு 1 மணி நேரம் போயிருந்தால் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாமோ, ஒரு அழகான நாவல் படித்த மாதிரி இருக்குது, அழகான இளையராஜா இசையை கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து கமெண்ட்ஸுமே வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இனிமேல் வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள். எனக்கு ரொம்ப மனசில் படிச்சு அதை போய் சொல்லான்னு அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணோம். நன்றி.